Good morning students. Second chapter la exercise 2.2 la irka sums paathiட்டு இருக்கோம். இப்ப 6th sum பார்க்கலாம். Find the length of the rope by which a pull must be thwarted in order that it may be able to grasp an area of 2464 meters square. இப்ப பாருங்க என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? லென்த் ஆஃப் த ரோப், அதாவது ஒரு கயிற்றுல ஒரு காளை மாடு கட்டியிருக்காங்க, அந்த கயிற்றோடைய நீளம் என்ன அப்படின்றத நம்மள கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அந்த காளை மாடு எவ்வளோ பகுதியை மேய முடியும் அப்படின்னா 2464 மீட்டர் ஸ்கொயர். இப்போ நம்ம எப்படி இந்த கயிற்றோடைய நீளம் ஃபைண்ட் பண்ண முடியும்? இது என்னது? சென்டர் பாயிண்ட். இப்போ இந்த லைன் என்னன்னு சொல்லுவீங்க? ரேடியஸ். நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த கயிற்றோடைய நீளம் நம்மளுக்கு தெரிஞ்சிருமா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா கொடுத்துருக்காங்க. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 2464 மீட்டர் ஸ்கொயர். ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? சர்க்கிளோட ஏரியாவுக்கு என்ன ஃபார்முலா? பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. இப்போ பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த டிவைடில் இருக்கிற 7 ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. அப்போ என்னவா மாறும்? மல்டிபிள். ஸோ 22 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464 இன்ட்டு 7. நெக்ஸ்ட்டு 22 ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வாங்க. 22 மல்டிபிளில் இருக்குது. இப்போ ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட் வந்தால் டிவைட். ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2464 into 7 divided by 22. இப்போ இது என்ன பண்ணியிருக்கோம்? கேன்சல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? 2464 into 7 divided by 22. 2 table கேன்சல் பண்ணலாம். 11 2s are 22, 1 2s are 2, 2 2s are 4, 3 2s are 6, 2 2s are 4. இப்போ 11th டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 1 11s are 11, 1 11s are 11. 12ல 11 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இருக்கும், அந்த 1 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 13. 1 11s are 11. 13ல 11 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 2. இந்த 2 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 22. 2 11s are 22. ஓகேங்களா? இப்போ நம்ம கேன்சல் பண்ணிட்டோமா? ரிமைனிங் என்ன இருக்குது பாருங்கள்? 112 into 7. ஸோ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 112 into 7. இப்போ இது ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ணலாமா? 7 2s are 14, 14க்கு 4 ரிமைனிங் 1, 1 7s are 7, 7 plus 1 எவ்வளவு? 8, 1 7s are 7. இப்போ எவ்வளோ வந்திருக்கு? 784. ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 784. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க. பாருங்க, 2 டேபிளில் நம்ம இது பண்ணலாம். 2 7 இருக்குது, 3 2s are 6. ஓகேங்களா? 7ல் 6 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1. அந்த 1 இந்த பக்கத்தில் எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது பாருங்கள்? 18. 9 2s are 18. 2 2s are எவ்வளவு? 4. இப்போ இங்கே 2 போட்டுக்கோங்க. சரிங்களா? 2 2s are 4. நெக்ஸ்ட்டு திரும்பவும் 2 டேபிளில் தான். இங்கே 3 இருக்குது. 1 2s are எவ்வளவு? 2. ஓகேங்களா? 1 2s are 2. அடுத்தது 3ல 2 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 இருக்கும், அந்த 1 இங்கே நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ 19 இருக்கா? எவ்வளவு? 9 2s are 18. இப்போ 19ல் 18 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1 இருக்கும், அந்த 1 இங்கே எழுதியிருக்கேன். ஓகேங்களா? இப்போ எவ்வளோ இருக்குது? 12. 6 2s are 12. அடுத்தது திரும்பவும் நம்ம 2 டேபிளை யூஸ் பண்ணுறோம். இப்போ 2 நம்பர் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1 2ஆல் டிவைட் ஆகாது. இப்போ 19 எடுத்துக்கிறோம். ஸோ எவ்வளவு? 9 2s are 18. இப்போ 19ல் 18 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1, அந்த 1 இங்கே எழுதியிருக்கேன். இப்போ எவ்வளோ இருக்குது? 16 இருக்குது. 8 2s are 16. அகெயின் 2 டேபிள். 4 2s are எவ்வளவு? 8. இப்போ 9ல் 8 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா ரிமைனிங் 1, இந்த 1 இங்கே எழுதிக்கோங்க. இப்போ எவ்வளோ இருக்குது? 18. 9 2s are 18. இப்போ 49 இருக்குது. 49 எந்த டேபிளில் டிவைட் பண்ண முடியும்? 7th டேபிள். 7 7s are எவ்வளவு? 49. அகெயின் 7 டேபிள். 1 7s are 7. ஓகேங்களா? டிவிஷன் மெத்தட் ஆல்ரெடி நம்ம 6th படிச்சிருக்கோம்.
இருந்தாலும் என்ன பண்ணுங்க, நிறைய டைம் இது வந்து போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இங்கே இருக்கிறதெல்லாம் அப்படியே எழுதுங்க. 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 7 இன்ட்டு 7 எழுதிட்டோமா? இப்போ என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு 2ஐயும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 2 சார் எவ்வளவு 4, இந்த இன்ட்டு அப்படி எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 2 2 சார் 4 இன்ட்டு இந்த இதை அப்படி எழுதிங்க 7 இன்ட்டு 7. அடுத்தது ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 எத்தனை டைம் இருக்குது பாருங்கள், 2 டைம். ஸோ 4 to the power of 2 இன்ட்டு 7 எத்தனை டைம் இருக்குது, 2 டைம். 7 to the power of 2. நெக்ஸ்ட்டு ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த பவரை வந்து காமனாக எழுதுங்க. 4 இன்ட்டு 7 இன்ட்டு த பவர் ஆஃப் 2. நெக்ஸ்ட்டு இந்த பவரை இந்த பவர் இதையும் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா என்ன இருக்கும், ஆர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு 7. 4 7 சார் எவ்வளவு 28 மீட்டர். ஓகேங்களா? இப்போ நம்ம ரேடியஸ் ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ therefore the length of the rope equal to 28 meter. இந்த காளை மாடு கட்டியிருக்கிற இந்த கயிற்றோடைய நீளம் எவ்வளவு, 28 மீட்டர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி எக்ஸாம்பிளில் ஒரு சம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் 2.13 பாருங்க. Find the length of the rope by which a cow must be tethered in order that it may be able to graze an area of 9856 square meter. Use pi equal to 22/7. இப்போ என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, length of the rope. ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9856 ஸ்கொயர் மீட்டர். ஓகேங்களா? இதே மாதிரி தான் பாருங்கள். ஸோ இந்த சம் என்ன பண்ணுங்கள், நீங்களாக போட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? 7th சம். Lalita wants to buy a round carpet of radius is 63 cm per her hall. Find the area that will be covered by the carpet. இப்போ பாருங்க, லலிதா அப்படின்றவங்க அவங்களுடைய ஹாலுக்கு 63 சென்டிமீட்டர் ரேடியஸ் இருக்கிற ஒரு ரவுண்ட் கார்பெட் வாங்கணும் அப்படின்னு விரும்புகிறாங்க. இப்போ நம்மளை என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த கார்பெட் வந்து கவர் பண்ணுற ஏரியா எவ்வளவு அப்படின்றத ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள், ரேடியஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 63 சென்டிமீட்டர். அந்த கார்பெட் என்ன ஷேப்னு கொடுத்துருக்காங்க, ரவுண்டு. ஸோ சர்க்கிளோடைய ஏரியா ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, பை ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். பையோட வேல்யூ 22/7 இன்ட்டு ஆர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 63. இப்போ எத்தனை டைம் போடணும், 2 டைம். ஸோ 63 இன்ட்டு 63. இதை கேன்சல் பண்ணலாமா? 1 7s are 7, 9 7s are 63. இப்போ மல்டிபிள் பண்ணலாமா? என்னென்ன இருக்குது பாருங்கள், 22 இன்ட்டு 9 இன்ட்டு 63. ஃபஸ்ட்டு 22ஐயும் 9ஐயும் மல்டிபிள் பண்ணுங்கள். 9 2s are 18, 18க்கு 8, ரிமைனிங் 1. 9 2s are 18, 18 + 1 19. இப்போ இந்த ஆன்சரோட 63ஐ மல்டிபிள் பண்ணுங்கள். 3 8s are 24, 24க்கு 4, ரிமைனிங் 2. 3 9s are 27, 27 + 2 29, 29க்கு 9, ரிமைனிங் 2. 1 3s are 3, 3 + 2 5. 6 8s are 48, 48க்கு 8, remaining 4. 6 9s are 54, 54 + 4 58, 58க்கு 8, remaining 5. 1 6 are 6, 6 + 5 11. இப்போ ஆட் பண்ணுங்க, 4 9 + 8 17, 17க்கு 7, remaining 1. 1 + 5 6, 6 + 8 14, 14க்கு 4, remaining 1. 1 + 1 2 1. எவ்வளோ வந்திருக்கு, 12,474 ஸ்கொயர் யூனிட்ஸ். ஸோ என்ன பண்ணுவீங்க, சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ அந்த கார்பெட் வந்து கவர் பண்ணுற ஏரியா எவ்வளவு, 12,474 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கிளாஸில் நம்ம எக்ஸசைஸ் 2.2ல் 6th and 7th சம் பார்த்துருக்கோம். இந்த ரெண்டு சம்மையும் போட்டு பாருங்கள். 6th சம் மாதிரியே எக்ஸாம்பிளில் ஒரு சம் இருக்குது, எக்ஸாம்பிள் 2.13, அந்த சம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்.
நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம எக்ஸசைஸில் இருக்கிற ரிமைனிங் சம்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.